இந்த கீரியை பார்த்தீங்களா எப்படி தங்க கலரில் இருக்குது? அதுவும் ஒரு யாகத்துக்கு வந்து அப்போ விஷயம் இல்லாமல் இருக்குமா? நிறைய பேருக்கு கர்வம் இருக்கவங்க எப்போ தெரியுமா? மற்றவெல்லாம் நம்மளை விட உயர்ந்தவன் இல்லை, நான் மாத்திரம்தான் உயர்ந்தவன் அப்படின்னு நினைக்கும்போது. இந்த கர்வம் நம்மளுடைய தர்மருக்கு கூட வந்துருச்சுங்க. அவர் ஒரு சமயம் என்ன பண்ணார், ஒரு அஸ்வமேத யாகத்தை முடிச்சுட்டு 1000 பேருக்கு சாப்பாடு, அதுவும் இல்லாமல் தங்கம் வைரம் வைடூரியம்னு தானமாக கொடுத்தாரு. உலகத்தில் நம்மள மாதிரி தானம் செய்கிறவங்க யாருமே இருக்க முடியாது அப்படின்னு ஒரு கர்வம் வந்துருச்சு. எப்போவுமே நம்ம சொல்லிடலாம், ஆனால் மனசில் நினைக்கிறது ஸ்ட்ரைட்டாக கடவுளுக்கு போயிடும். இந்த விஷயம் கிருஷ்ணருடைய மனசில் தெரிஞ்சிருச்சு. இவருடைய கர்வத்தை அடக்கணும் அப்படின்னு நினச்சாரு. எங்கேருந்தோ வேகமாக ஒரு கீரி வந்து இவங்க யாகம் பண்ண இடத்துக்கு வந்தது. அந்த இடத்துக்கு வந்து மண்ணில் புரண்டு புரண்டு பார்த்துது. இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட தர்மர் கேட்டார், எதுக்காக இங்கே வந்து புரள்ற அப்படின்னு. இல்லை சாமி, கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ஒரு ஏழை ஒருத்தர் அன்னதானம் பண்ணார். அதுக்கப்புறம் அங்கே மிச்ச மீதி கொஞ்சம் சாதம் இருந்தது. அதில் உருண்டை உன்னுடைய உடம்பு வந்து பாதி தங்கமாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு அன்னதானம் இந்த மாதிரி விழாலாம் நடக்குது, அதுவும் அஸ்வமேதையாக வர பண்ணியிருக்கீங்க. இங்கே வந்து உருண்டா நிச்சயமாக மீதி உடம்பும் தங்கமாயிடும்னு நினச்சேன். ஏன்னா அதுக்கப்புறம் எங்கே போயும் எனக்கு உடம்பு பேலன்ஸு தங்கமாக மாறல அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ தர்மர் கேட்குறாரு, ஆமாம், உனக்கு எப்படி இந்த தங்கமாக மாறிச்சு? யார் வீட்டுக்கு போனேன்? நான் ஒரு ஏழை விவசாயி வீட்டுக்கு தான் போனேன். அங்கே அவங்க சாப்பிட்டே ரொம்ப நாளாவது போல் இருக்குது. இருக்கிற கொஞ்சம் உணவை அவர், அவங்க மனைவி, மகன், மருமகள் 4 பேரும் பகிர்ந்துக்கிட்டாங்க. அந்த நேரம் யாசகம் கேட்டு ஒரு முனிவர் வந்தார். இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு வாலிபன் வந்தான். அதுக்கப்புறம் ஒரு நாய் வந்தது. அப்புறம் ஒரு பறவை வந்தது. இவங்க அவங்கவுங்க உணவை அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இவங்க யாருமே சாப்பிட்லங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க இறந்துட்டாங்க அந்த உணவு இல்லாததுனால. அப்போ எவ்வளோ வருஷம் அவங்க உணவு இல்லாமல் இருந்திருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த இடத்துல போய் உருண்டங்க. டக்குன்னு அவங்க பண்ண புண்ணியம் அத்தனையும் எனக்கு தங்கமாக மாற்றிடுச்சிங்க என் உடம்பை. அவங்க எவ்வளோ பெரிய தானம் பண்ணியிருக்காங்க. தனக்கு இல்லாமல் செய்கிறது தாங்க தானம். இருக்கிறவன் யார் வேணாலும் செய்யலாம். இவ்வளோ விசேஷமாக நீங்கள் பண்ணுறீங்க பூஜை. உருண்டு உருண்டு பார்க்குறேன், உடம்பே தங்கமாகலன்னு தர்மருக்கு அப்போ தான் புரியுது, நம்ம எவ்வளோ பெரிய ஆணவப்பட்டுட்டோன்னு. ஆணவம் அழிவதனங்க தரோம். அதுதான் இந்த தர்மத்துக்கு கொடுத்துச்சு. பார்த்தீங்களா, எப்போவுமே ஆணவம் இருக்கக்கூடாது. சரியா?